வணக்கம். திஸ் இஸ் மகா. எக்ஸசைஸ் 8.2ல தேர்ட் சம்மா. கீழ்காணும் வெக்டர்களுக்கு திசை கொசைன்கள் மற்றும் திசை விகிதங்களை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 8k கேப். இது என்னது? xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். ஸோ நம்ம திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கணும். யார் தேவைன்னா ஆர் தேவை. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரணும். ப்ளஸ் தான் கிடையாது, அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கிறதுனால ப்ளஸ் தான் வரும். 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 64. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ஒரு 16 60 70 இது 80 89. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு திசை கொசைன்கள் போட்டுடலாமா? திசை கொசைன்கள் ஃபார்ம்லாம் என்னதுமா? எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 89 மைனஸ் 4 பை குறிகள் ரொம்ப முக்கியம் சாமி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 89 அண்ட் 8 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 89. இது நம்ம திசை கொசைன்கள் எழுதியாச்சு. அடுத்தது இது திசை விகிதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இருக்குல்ல சாமி, இதுதான் திசை விகிதங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதெல்லாம் திசை கொசைன்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. மற்றும் திசை விகிதங்கள் 3, மைனஸ் 4 ப்ளஸ் 8. ஓகே. செகண்ட் சம் போகலாமா? இதுதான் எக்ஸு, இது ஒய் பதிலாக ஒன்றுமே இல்லை ஆகுதுன்னா தான் 1, இது கே, இது இங்கே ஒன்றுமே இல்லை ஆகுதுன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப். இதில் ஆர் ஈக்குவல்டுனது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. தட் இஸ் ஈக்குவல் 9 1 10 10 1 11 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. இப்போது திசை கொசைன்கள்னால் சாமி எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். அப்போ எக்ஸ் பை ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக 3 பை ஒய்க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11, ஒய்க்கு பதிலாக 1 பை ஆருக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11, இசட்டுக்கு பதிலாக 1 ஒன்றுமே இல்லாதுன்னா 1க்குதுன்னு அர்த்தம் சாமி, பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. அடுத்தது திசை விகிதங்கள். அது எக்ஸ் ஒய் இசட் தான் இது திசை விகிதங்கள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 ஒய்க்கு பதிலாக 1 இசட்டுக்கு பதிலாக 1. ஓகேவா? அடுத்து தேர்ட் சம். ஜே கேப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னது? எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் இதாக இருக்கணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லைன்னா 0, ஒய்க்கு பதில் ஒய் ஜே கேப்புக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஒரு ஜே 1 தான் இருக்குது. ஸோ 1, இசட்டுக்கு பதிலாக எதுவுமே இல்லைன்னா அப்போ 0. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். 0 ஸ்கொயர் 0, எக்ஸ்க்கு 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1. ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1உடைய மதிப்பும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சு, ஆன்சரு 1. ஸோ திசை கொசைன்கள்லாம் சம ஆன்சர் நம்ம ஃபார்முலானது எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லைனா 0 பை 1 கமா 1 பை 1 கமா 0 by 1. 0 by anything equal to 0. 1 by 1 equal to 1. 0 by anything equal to 0. ஸோ இதுதான் அதுவும் திசை கொசைன்கள். அடுத்தது திசை விகிதங்கள் பாருங்கள். எக்ஸு கிடையாது, எக்ஸு தான் எழுதும். எக்ஸ் கமா ஒய் கமா இசட். எக்ஸும் கிடையாது 0, ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது 1, இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது 0. இதில் திசை கொசைனும் திசை விகிதங்களும் சமமாக வந்திருக்கு. அடுத்து 4th சம் போகலாமா? 5i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் 48k கேப். இப்போ ஆர் ஈக்குவல் டு என்னதுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எக்ஸ் இது ஒய் இது இசட்டு ஸ்கொயர் பண்ணோம். 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 48 ஸ்கொயர். அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 48 ஸ்கொயர் என்னன்னு பார்க்கலாம். 48 2 முறை போட்டு போயிருக்கணும் சாமி. 8 64 பாக்ஸ், 4 16 பாக்ஸ், குறுக்க பெருக்கணும் 4 32 4 32 எவ்வளோ வந்துடுச்சு? 64. கடைசி நம்பர் 4
6 4 10க்கு 0 மீதி 1 16 6 22 1 23 ஸோ 2304 ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு 25 கூட 10 சேர்த்தா 35 1 குறைச்சிக்கோங்க 34 கூட்டினா 8 3 23 இது யாருடைய மதிப்பு சாமி ஆருடைய மதிப்பு இப்போ நம்ம திசை கொசைன்கள் போட்டுக்கலாம் திசை கொசைன்கள் x by r, y by r, z by r that is equal to xக்கு பதிலாக என்ன சாமி இருக்குது 5 ஸோ 5 by square root of 2388 மைனஸ் 3 பை குறியோட சேர்த்து கரெக்டாக போகணும் சாமி மைனஸ் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2388 மைனஸ் 48 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2338 ஓகே அடுத்து திசை விகிதம் என்ன சாமி எக்ஸ் கமா ஒய் கமா இசட் தானே தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 5 அது அங்கே இருக்குது அது அப்படியே எடுத்து எழுதணும் மைனஸ் 3 மைனஸ் 48 ஓகே அடுத்தது ஃபிஃப்த்து சம் இது எக்ஸு ஒய் ஜே தான் வரணும் இதுதான் ஒய் இதுதான் இசட் ஓகே பாருங்கள் ஐ கேப் ஜே கேப் கே கேப் தான் வந்திருக்கணும் மாறி வந்திருக்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 16 3 ஸ்கொயர் 9 அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும் ஸோ 9 ஈக்குவல் டு 9 9 18 20 கூட வச்சுக்கலாம் 20 ஒரு 16 36 2 குறைச்சிக்கோங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34 இப்போ திசை கொசைன்கள் எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34 ஒய்க்கு பதிலான பரிசாமி 4 ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34 இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34 அடுத்து திசை விகிதங்கள் அது எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3 ஒய்க்கு பதிலாக ப்ளஸ் 4 இசட்டுக்கு பதிலாக மைனஸ் 3 அடுத்தது 6th சம் ஐ கேப் மைனஸ் கே கேப் இது எக்ஸ் சாமி ஒரு ஐ ஜே கே வரணும் அப்போ ஒய் வந்து கிடையாது இது ஒரு கே இருக்குது என்ன ஒரு கே மைனஸ் ஒரு கே இதுதான் வந்து இசட்டு ஸோ ஒய் வந்து எனக்கு இல்லை ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒரு இதாக இருக்குது ஒரு கே தான் இருக்குது மைனஸ் இருந்தாலும் அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் ப்ளஸ் தான் வரப்போகுது ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இதுனா ஜே வந்து என்ன ஆகிடுச்சுமா அதாவது ஒய் வந்து என்ன ஆகிடுச்சு 0 ஆகிடுச்சு தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸோ திசை கொசைன்கள் x by r, y by r, z by r equal to xக்கு பதிலாக 1 தான் இருக்குது ப்ளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஒய்க்கு பதிலாக எதுவும் கிடையாது 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0 கமா z by rனா மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஓகே இப்போ அடுத்தது திசை விகிதங்கள் x, y, z ஸோ x, y, z equal to 1, 0, மைனஸ் 1 தட்ஸ் ஆல்